சிவகாசி ஷூட்டிங். அப்போ சரி, எப்பவுமே அந்த அன்னைக்குள்ளே டயலாக்கை போய் நான் விஜய் சார்கிட்ட கொடுத்துருவேன். படித்து பார்ப்பாரு. சில இடத்துல நான் வந்து படித்து காட்டுவேன். அன்னைக்கு படித்து பார்த்து திருப்பி படித்து பார்க்குறாரு. எப்பவுமே ஒரு படித்து பார்த்து ஓகேன்ட்டுவார். ரொம்ப நேரம் படிச்சுருக்காரு அப்படின்னு. அப்புறம் திருப்பி நான் இந்த டைலாக் யார் பேசுகிறா அப்படின்ட்டு தொட்டு காட்டுறாரு பேப்பரில். அதில் ஒருவர் அப்படின்னு போட்டு டைலாக். அவன் சொல்லி அடிக்கிற கில்லி, சொல்லாமல் அடிக்கிற திருப்பாச்சி, சொல்லியும் சொல்லாமல் சொல்லிட்டு அடிக்கிறல அவன் சிவகாசி. இதன் டைலாக். நான் சொன்னேன், இல்லை சார் இங்கே ஜூனியர்ஸ் இருப்பாங்க, யாரை வச்சு சொல்ல பண்ணுவாங்க சார் அப்படின்னேன். அதுதான் ஐடியா. ஜூனியர்ஸ் யாரை வச்சு பேச வச்சுருந்தா அதுதான் ஐடியா. இல்லைண்ணா இது நல்லா டைலாக் பேசுகிற வச்சு நடிக்க வைங்க அப்படின்ட்டார். இது வரைக்கும் திருப்பாச்சியும் சரி சிவகாசியும் சரி இந்த மாதிரி இது சொல்லவே மாட்டார். வந்தால் அவர் வேலையை பார்ப்பார், நம்ம சொன்ன டைலாக் பேசிட்டு போவார். ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு குறிப்பிட்டு சொல்கிறாரு, என்னடா நல்ல டைலாக் பேசுகிற ஆளுன்னா இதுக்கப்புறம் இங்கே தேடுறது, இதுக்கும் சொல்லி வரக்குள்ளே ஷூட்டிங் முடிஞ்சிடும், அன்றைக்கி லாஸ்ட் டே முடிய போகுது ஃபைட்லாம். ஒரு குறிப்பிட்டு சொல்லிட்டாரு, என்ன பண்ணுறதுன்ட்டு சரி ஓகே அது நம்மளே இது பேசிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ண தான். விஜய் சார் சொன்னதுனால சரி நம்மளே நடிச்சிடலாம், போடுறா மேக்கப்பை போட்டுட்டு நான் பேசிட்டேன். அதனால் அன்றைக்கி விஜய் சார் வந்து ஓகே அப்படின்னு தரனா யாரோ ஒருத்தர் பேசியிருப்பாங்க. அன்றைக்கி நான் நடிச்சிருக்க மாட்டேன். படம் முடிஞ்சது சிவாசி ட்ரெய்லர் போட்டு காட்டுறேன். ட்ரெய்லர் ரெடி பண்ணியாச்சு விஜய் சார்கிட்ட. ட்ரெய்லரில் அவர் பொர்ஷனாக இருக்குது, இது இல்லை. நான் நான் என் இதெல்லாம் ட்ரெய்லர் இல்லை. ட்ரெய்லர் பார்த்துட்டு அண்ணா நீங்கள் பேசுனீங்களே அந்த சொல்லியிருக்கு கில்லி, அது எங்கேயாவது போட்டுக்கணான்றார். என்னடா அது ஓகே அப்படின்ட்டு அப்புறம் அவர் சொன்ன கதை ட்ரெய்லரில் என் டைலாக் போடுறேன். இது முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் நானும் விஜய் சாரும் சிவகாசி ரிலீஸ் அன்னைக்கு ஒன்றா படம் பார்க்குறோம். தேவி தேட்டரில் பக்கத்து சீட்டில் உட்காந்து பார்த்துக்கிருக்கோம். இப்போ அந்த கட் பண்ணிட்டு வருவார்ல சட்டரை ஓப்பன், அதுக்கு விசில் பறக்குது. இப்போ அவர் சரி ஓப்பனிங் கத்துறாங்க. ஓகே அவரும் அப்படியே பார்த்துட்ருக்கோம். முடிஞ்சது. திடீர்னு பார்த்தா அடுத்து நம்ம இது வருது. யாரா நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ யாரா அப்படின்ட்டு. அவன் சொல்லியிருக்கு கில்லி, விசில் பறக்குது. அவன் சொல்ல திருப்பாச்சு அப்படி கத்துறாங்க. அப்போ பேசிக்கும்போது நான் கை வச்சிருந்தில்ல, அந்த கை மேலே கை வந்து விஜய் சார் கை அமுக்குது. அது சந்தோஷத்தை நம்ம கிளாப்ஸ் விழுகுது, என் கை வச்சுட்டு அமுக்குறாரு. எனக்கு ஃபஸ்ட்டு எனக்கு கிளாப்ஸ் சொல்லி எனக்கு கூச்சமாகி போச்சு. ஏன்னா நம்மளுக்கு அடிக்கிறாங்களே, ஹீரோ பக்கத்தில் உட்காந்துருக்காரு, என்ன நினைப்பாருலாம் நினச்சிக்கிருந்தேன். அவர் கையை வச்சு அமுக்குன்னு தான் ஓகே அவர் தப்பு நினைக்கல போல இருக்குது அப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டேன்.